Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹெல்தியான பச்சை பருப்பு பாயாசம். இந்த சம்மருக்கு பச்சை பருப்புலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க இந்த பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஹெல்தியான பாயாச ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் அளவு பச்சை பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம நெய்யிலே வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதும். அதிக நேரம் வறுக்க வேண்டாம். மீடியமா ஃப்ளேமை வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு 2 நிமிஷம். இதோட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டுக்கோங்க. 5லிருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல பருப்பு சாஃப்டாக வெந்து வரும். இப்போ பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவு நல்லா வெள்ளத்தை தூள் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. இது பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சு வந்துச்சுன்னா போதும். பாருங்கள், நல்ல வெல்லம் கரைஞ்சிட்டு கொதிச்சு வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு நான் 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ கரண்டி வச்சு நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக பருப்பு வெந்து வந்திருக்கு. நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வேணும்னா நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்போட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும். நம்ம வடிகட்டி சேர்க்கறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வெள்ளை பாகை சேர்த்துக்கோங்க. வெள்ளை பாகு சேர்த்ததுக்கப்புறம் பருப்பும் வெள்ளை பாகையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பீசஸ்ஸு, முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த மாதிரி தேங்காவை பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பாயசத்துக்கு இது ரொம்பவே ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது தேங்காய் பீசஸ் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பீசஸ் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். இப்போது நல்லா வறுத்தாச்சு தேங்காய் முந்திரி ரெண்டையுமே. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு திராட்சை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் பீசஸ் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. பருப்போட வெள்ளை பாகு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதோட நம்ம இப்போது தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2.5 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 1 கப் அளவு பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு 2.5 கப் அளவு பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது தேங்காய் பால் நம்ம சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்தியான பச்சைப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.